நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றி இருக்குது, இன்னும் சில மீதி இருக்குது, நான் போன பிறகும் அதை நிறைவேற்றுவீர் என்று நான் நம்புகிறேன். நம்பி கண்ணை மூடுகிறேன். நிறைவேற்றுவீராக, இந்த நாம மகிமைப்படுவதான்னு சொல்லி அப்படி கண்ணை மூடுகிறோம். அதான் விசுவாசத்தில் மரிக்கிறது. விசுவாசத்தில் மரிக்கிறதுனா என்ன? இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது என்னன்னா, விசுவாசத்தில் கண்ணை மூடுறவங்க இது கடைசியில் இந்த குழியில் என்னை புதைக்கும் போது அங்கே நான் மண்ணோட மண்ணாக போடுறது என்னுடைய முடிவல்ல, இந்த மண் என்ன முடிவல்ல, விண்ணு தான் என்னுடைய முடிவு. நான் விண்ணுக்கென்று பிறந்தவன், தேவனோடு கூட என்றென்றைக்கு வாழக்கூடியவன். எக்காலம் தொனிக்கும், இயேசு வரப்போகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்கிற அந்த உண்மை அன்றைக்கு வெளிப்பட போகிறது. கல்லறைகள்லாம் திறக்கப்பட போகிறது. நானும் அதிலிருந்து எழும்புவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோட தான் கண்ணை மூடுகிறான் கிறிஸ்தவன். நம்பிக்கையோட கண்ணை மூடுறான். ஹலோ, சாகிறதே விசுவாசத்தில் தான் சாகிறான். என்ன விசுவாசத்தில்? நான் திரும்பியும் இது சாப்டர் தொடர போகிறது. சிலர் சொல்கிறாங்க சாப்டர் க்ளோஸ்ன்னு. கிடையாது, சாப்டர் க்ளோஸ் இல்லைங்க. அடுத்த சாப்டருக்கு போகிறோம். வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு நகரம், அழியாத ஒரு சரீரம். இந்த சரீரத்தை திரும்பி அந்த மண்ணிலிருந்து எழுப்பி கொடுப்பார். அழியாத ஒரு சரீரமாக அது திரும்ப கொடுப்பார். நித்தியமாக அவரோடு கூட நான் வாழப்போகிறேன். விசுவாசத்தில் மரிக்கிறது. விசுவாசத்தில் வாழணும், விசுவாசத்தில் சாக வேண்டும். இதுதான் விசுவாசியினுடைய வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமற் போகவே போகாது. சிலது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது, சிலது நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நிறைவேற வேண்டியது. இயேசு வரப்போகிறார்ன்றது அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு நிறைவேறினது, 2000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறினது. புறஜாதிகள்லாம் ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்வார்கள் என்பது அதுக்கப்புறம் நிறைவேற வேண்டியது. இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. அது ஆபிரகாம் அதை அங்கிருந்து கொண்டு கண்டு கழித்து கொண்டிருக்கிறார். நாமும் அதை நம்பி தான் கண்ணை மூடுகிறோம். அங்கிருந்து கண்டு கழிப்போம் எல்லாவற்றையும். கர்த்தர் நமக்கு சொன்னதெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு வேலை செய்கிறோம். கர்த்தருக்காக வாழ்கிறோம். ஏன்னா நம்ம எடுக்கிற முயற்சி எதுவுமே வீண் போகாது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எழுந்திருப்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. வெறும் வார்த்தை போதும் என்று விசுவாசிக்கிறது. ஆதாரங்களை நாடுவதில்லை. எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. முழு நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களை நம்புகிறது. நம்புகிறதன்படி செயல்படுகிறது.